சாயிராம் ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன்னுடைய ஆசை எதுவோ அது நிறைவேறப் போகிறது. அதன் மூலம் உனக்கு மன நிறைவு ஏற்பட்டு சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு உன் சாயப்பா நிகழ்த்தப் போகும் அற்புதத்தால் நிகழப் போகிறது, நடந்தேறப் போகிறது. உன்னுடைய இவ்வளவு நாள் சோகமெல்லாம் மாறி உன் வாழ்க்கையின் போக்கே வேறு விதமாக மாறி உன் வாழ்க்கை தரமே உயரப் போகிறது. அதை அனுபவிக்க நீ தயாராக இல்லாமல் இப்படி கலங்கி போய் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக் கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? திரு குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள், முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும், மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன் உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்துக் கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன்.
அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என்மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றுமில்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக முடியும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என்னை தீர்க்கமாக நம்புகிறாயல்லவா? பின் ஏன் உன் மனக்குழப்பம் உனக்குள் இப்படி? என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் குழந்தையே. என்மேல் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு அமைதியாக உன் வேலையை கவனித்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டிய நேரத்தில், உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக அனைத்தும் உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேர்வதை யாருமே தடுக்க முடியாது. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மீண்டும் மீண்டும் உன்னுள்ளே இருக்கும் நான் உனக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது இதை நினைத்தால் என் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இவரால் எனக்கு அமைதியே இல்லாமல் மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் மனம் ஏன் இவ்வளவு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சில சமயம் நீயே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த அளவிற்கு நீ நினைப்பவர் உன் மனதை அடக்கி வாய் சொற்களால், அவர்கள் சொல்லும் அந்த வாய் சொற்களால் உன் மனதை காயப்படுத்தி உன் மனதை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறார். குழந்தையே, அகந்தை என்பது எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்காது. ஒரு இடத்தில் அது முடிவு பெற்றுதான் ஆக வேண்டும். அவர்களே வருத்தமடைவர். உன்னிடம் ஏன் இவ்வளவு மனவேதனையை தந்தோம் என்று அவர்களே மனம் வருந்தும்படி நான் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கான தக்க பதிலடியை உன் சாயப்பா நான் கொடுப்பேன். திக்கு திசை தெரியாமல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுமா என்று கவலையோடும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் கைப்பிடித்து நல்ல வழியில் அழைத்து செல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு மலர் பாதையாக மாறும். நீ நினைப்பது போல் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாகவே அமையும்.
என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை, ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால் தான், தயங்குவதால் தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே.
அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்துக் கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய். ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்.
உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். நீ பட்ட துயரமெல்லாம் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்?